இந்த வருஷம் தண்ணியே இல்லாமல் இருக்கு. ஆமாம், கம்மாயா கடலான்னு தெரியாது, அந்த அளவுக்கு மழை பெஞ்சுன்னா நல்லா பெருசாக இருக்கும். மழை வச்ச தண்ணி நிறைய கிடக்கும். ஓடுறா ராஜா, ஓடுறா ஓடுறா. சீப்பை தூக்கிட்டு எல்லாம் விரட்டி ஓட்டுங்க. நீங்க வண்டியில வரீங்க. தர்பூசணி பழத்துல மில்க் ஷேக் செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ரசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டே. எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் முடியலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கம்பெனி மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் நேரடியாக வந்து எனக்கு ஆறுதல் சொன்னீங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கிடையில் தம்பி ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி நல்லா விசாரித்தார். தாத்தா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். நீ உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நீங்கள் குணம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னார். அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கிடையில் நான் ஆஸ்பத்திரியில் கிடக்கும் பொழுது ரொம்ப கண்ணீர் விட்டேன். மக்கள் உங்களை நினச்சி தான் நான் கண்ணீர் விட்டேன். நான் சாகப்படுறதை பற்றி அழுகலை. இவ்வளோ மக்களையும் விட்டுட்டு சாக போகிறோமேனு நினச்சி அழுதேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய புண்ணியத்தில் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. கொஞ்சம் பின்னாடி வச்சுருங்க. நாங்கள் மீனுக்குள்ள மடித்து சாப்பிட்ருவோம். என்ன இருக்குது இல்லைன்னா கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நான் நறுக்கிட்டப்பா, சரி அலசிச்சேன். வேறு என்னையாது சொல்ல முடியலை. நீரோட்டமா கண்களில் இங்கே வாங்க மாட்டாங்க. இந்த இதை தாத்தா என்ன தெரிஞ்சுன்னு கட்டி பாருங்க. மாற்ற வேண்டிய நான் தான் நல்லா நசுக்கிறேனே. சின்ன சின்ன மாதிரி போட்டு கீவிக்க போகிறேன். நான் நசுக்கிறேன். நீளம் எல்லாம் இருக்கமா, நல்லா கட்டமாக போடு. கட்டமாவா கூடாதாயா? இந்த கூட எடுத்து வந்தால் மாட்டு கழுவி போட்டுடலாம்ல. ஒரு என்ன நச்சுட்டே இருங்க சார். என்ன இவ்வளோ கொடி விட்டியா? 2 பேர் இருக்குது அங்கிட்டு. ஃபுல்லாக வந்துருச்சு. நல்லா கலைக்கு நல்லா தான் மசிச்சிருக்கோம். ஆமாம், நல்லா முடிஞ்ச அளவு மசிச்சிட்டோம். நல்லா நசிக்காச்சு இல்லை? பயங்கரமாக போடுப்பா. ஊற்று, எனக்கு ஊற்று. இதில் ஊற்று. ஆமாம் மச்சான், கொண்டாங்க மச்சான். நீங்கள் நீ வடி கட்டி வச்சு நமக்கு இப்போ பாருங்க எப்படி வடின்னு பாரு. பாரு அவ்வளோதான் அப்படிதா. அதுக்கு சாய்ங்க. இருக்காண்ணே ஊற்றி நல்லா ஊற்றி எனக்கு இருக்காண்ணே. அவ்வளோதான்டா. நிறையா வந்து முடிஞ்சு நல்லா வடிச்சிருச்சு. நானே ஒன்று தானே ஊற்று ஊற்று. நல்லா அழைச்சி விட்டு இதில் அள்ளி போடு. இது எப்படி அப்படியே பிசு பிசுன்னு வருது? சூப்பர் சூப்பர். இந்த தண்ணிக்குள்ள அது கிடக்குறது முடிஞ்சா முடிஞ்சு. அலசிட்டு எடுத்துட்டு வாங்க. எடுத்து வை. பச்சை தண்ணி, கடலு பாசி. அப்படி வரனாப்புல போடு.
ஏன்னா ஒரே முதல் விட உள்ள வழி கல்கண்டு சூட்டில் கரைஞ்சிருந்தா ஐஸ் கட்டி உடச்சுடனே ஓகேவா ஐயோ மேலே வை ஊத்து 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 போதும்ண்ணே அப்படியே தலையில் விழுகாது இல்லை காற்று சில்லுன்றீங்க ஏன்னா இது கேமராக்கு தெரியுதா அந்த வாக்கில் தள்ளி விட்றா என் கை சின்ன கையினால மெதுவாக சிதற தானே சின்ன சின்ன பீஸுகளாக வருது என் நறுக்குனது சின்னண்டா கீழே இருக்குல்ல இதே ஐஸ் கட்டி தான் அவ்வளோதான் என் முட்டம் முட்டான் மச்சான் பசுவம் பாலு எல்லாம் கிண்டி எப்படி அப்படியே யார்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு சப்சா விதை ரெட்டி ஆந்திரா போகிறோம் ரெட்டியாக தான் பச்சை தண்ணி இது பாரு இங்கே நீ கொண்டு போவா அதெல்லாம் ஆத்திட்டு இருக்கான்ல கொண்டு போய் அப்படி தர்பூசணி பழ சாறு தூக்கி விட்டு தட்டில் தூக்கி ஒரு ஆள் தாத்துப்பா காய வச்ச பசுவம் பாலு மூணவர் நம்மளே செஞ்ச ஜெல்லி ஊற வச்ச சம்சா விதை ஐஸ் ஐஸ் குழு குழு பனி கட்டி இனிக்க இனிக்க பனி கூழு போகாதுல்ல அந்த துண்டை அப்படி எடுத்து நிறையா குடிச்சேன் மச்சான் நல்லா சாப்பிட்றா குடிடா நல்லா இருக்குண்டா குடிடா நல்லா இருக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு எடுத்து எடுத்து நீங்கள் உனக்கு இல்லை ஜெல்லி 4 டம்ளர் குடிச்சும் புண்ணோடு தான் ஊற்றுவேன் பின்னுங்க
வண்டி நிறையா தர்பூசணி பழம் கொண்டு வந்து அதை நறுக்கி ஜூஸ் எடுத்துவிட்டு இந்த பால் ஐஸ்கிரீமு ஐஸ் கடலாம் சேர்த்து கலக்கி குடிக்கும்போது குழு குழுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் கடல் பாசியில் நம்மளே செஞ்ச ஜெல்லி இந்த சப்சாவதெல்லாம் சேர்த்து கலக்கி குடிக்கும்போது அது குடிச்சு முடிச்சா அந்த சப்சாவதை ஜெல்லியை கடித்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. வெயிலுக்கு இதமான நச்சுன்னு தர்பூசணி பழம் மில்க் ஷேக்கு வேறு லெவல் குழு குழுன்னு இருக்கு. வெயில் நேரத்தில் அருமையான ஜூஸு சாப்பிடலாம். தரவா போதும்